வணக்கம். நம்ம நெறைய கஷ்டங்கள் பார்த்துருப்போம். நெறைய அனுபவிச்சிருப்போம். இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்போது, அத எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாம இருக்கும். அதே நேரம் அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாம வேதனைப்படுவோம். எல்லாத்துக்கும் மேல இப்படியான கஷ்டங்களே வந்துரக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நம்ம நெனைக்கிறது உண்டு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சஃபரிங்ன்றது ரொம்ப யுனிவர்சல் திங். அது தவிர்க்க முடியாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம். நமக்கு இந்த கஷ்டங்கள தாங்கிக்கிறதுக்கான சகிப்புத்தன்மை இருக்குதா? நம்மளால அத தாங்கிக் கொள்ற சக்தி இருக்குதா? எல்லாத்துக்கும் மேல அத நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுமா? இப்படியான கேள்விகள நம்ம நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளும்போது, அந்த கஷ்டங்களுக்கான பாதி சொல்யூஷன்ங்கிறது அங்க கிடைச்சிருது. இப்படியான சந்தர்ப்பங்கள் இனிமே அமையும்போது, இந்த 3 விஷயத்தையும் நம்மளால தாங்கிக்கவோ, சகிச்சுக் கொள்ளவோ, அத ஃபேஸ் பண்றதுக்கான பக்குவத்த நம்ம வளர்த்துக்கொள்ளும்போது, இத நம்ம கஷ்டமாவே பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம அடைஞ்சிருவோம். எல்லாத்துக்கும் மேல மத்தவங்கட்ட நம்ம கஷ்டங்கள நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆனாலும் அத சொல்றதுக்கான அவசியமும் அங்க வராம போயிரும். இது இது மட்டும் இல்லாம நாங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்ற இதே வாழ்க்கையில தான் நமக்கான நிம்மதியும், சந்தோஷமும் இருக்குது. அது இந்த கஷ்டத்துக்கு மத்தியில தான் அது இருக்குது. அப்ப இந்த நிம்மதியும் நமக்கான நிம்மதியும், சந்தோஷமும் நம்மள விட்டு என்னைக்குமே போறதில்ல. அப்ப அப்படி இருக்கும்போது, இந்த கஷ்டத்த கடந்து போறது ஒண்ணும் நமக்கு முடியாத ஒரு விஷயம் கிடையாது. அத கடந்து தான் போய் பார்க்கலாமே! நமக்கான நிம்மதியும், சந்தோஷமும் எப்போ நமக்காக காத்துக்கிட்டு தான் இருக்க போகுது. நன்றி.